அட வேகமா சுத்துமா. தள்ளி நிலையா கண்ணு பட்ட போது. ஆமா பெரிய 50 லட்சம் ரூபா கடை. அப்பனே சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க பிச்சு பிடுவேன் பிச்சி. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா நீங்க எப்படி தொடரணும்? போமா உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா நாகரியா? யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஓஹோ ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா சும்மா இங்க சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ண கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணு வச்சுக்க அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு. நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. ஒரு வாரத்துல வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்பு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடை வாடகை மட்டும் கராரா வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, துண்ணுல இருந்து கையெடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாய், காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயே, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா இப்படி காதை கொண்டாங்க. ஏன் முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்னேன். என் பேரையா? ஏமா இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவன்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையர் கூப்பிடுங்க. எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திருப்பி பார்க்க கூடாது, சரியா? போ பாயா. இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன் பிச்சு.